இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் பொறுமையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடுமரண காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாய் காணப்படுகிறதான சில காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருவோம். அந்த பிரகாரமாக கிறிஸ்துவின் பொறுமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. கிறிஸ்துவின் பொறுமை என்றால் கிறிஸ்து எப்படி பொறுமையுடையவராய் காணப்பட்டாரோ அதே பொறுமை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். கிறிஸ்து எப்படி பொறுமையுடையவராய் காணப்பட்டார்? கிறிஸ்துவின் பொறுமை எப்படியாக இருந்தது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக 30 வருடங்கள் அவர் பொறுமையாய் காத்திருந்தார். அவருடைய தகப்பனுடைய வேலையையே அவர் செய்து கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பொறுமையோடு காத்திருந்ததனால் பிதாவானவர் அவருக்கு வைத்திருந்ததான திட்டங்களை அழகாக கொஞ்ச காலத்திலும் கூட நிறைவேற்ற முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகர் இந்த பொறுமையை இழந்து போகிறதுனால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதுதான் சொல்லுகிறார். அநேக நேரத்தில் இந்த பொறுமையானது நமக்கு மாம்சத்திலும் வேண்டும், நம்முடைய ஆவியிலும் நமக்கு வேண்டும். இதுதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனத்துல உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆத்துமாக்கு ஒரு காவல் வேண்டுமானால் அதற்கு மிகவும் அவசியமான ஒன்று பொறுமை. பொறுமை மிகவும் மிக மிக அவசியமான ஒன்று. ஆண்டவர் குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த காரியங்களை நிறைவேற்றுவார். ஆனால் இன்னைக்கு நம்ம சுய இச்சை நிமித்தமாக, சுயத்தை சார்ந்து ஆண்டவருடைய காலங்களுக்கு முன்பதாகவே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான நேரத்திற்கு முன்பதாகவே நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் முடிவோ எப்படிப்பட்டதான முடிவு? சம்பூர்ண முடிவு அல்ல. அதன் முடிவோ கேள்விக்குறியான முடிவாகவே காணப்படுகிறது. குறித்த காலத்திற்கு முன்பதாகவே அநேகர் பொறுமையை இழந்த சில காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய காலத்திற்கு, உம்முடைய நேரத்திற்கு, நீர் எனக்கு வைத்திருக்கிறதான அந்த நேரத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறதான ஒரு சித்தத்தோடு, ஒரு வாஞ்சையோடு கூட நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது: உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும். இன்னைக்கு அநேக நேரத்துல அநேகர் சொல்லுவது உண்டு, எனக்கு ஏன் இந்த பொறுமை, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான கஷ்டம், என்னுடைய கடன் பிரச்சனை மட்டும் மாறவே இல்லையே என்று சொல்லி உபத்திரப்படுகிற காலங்களில் மிகவும் வியாகுலத்தோடு அவர்கள் இருக்க நேர்கிறது. ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த உபத்திரவம் நமக்கு எதை உண்டாக்குமாம்? நமக்கு பொறுமையை அதை கட்டளையிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. உபத்திரவத்திலும் பொறுமையோடு கூட ஓடக்கடவோ. அப்போது ஆண்டவர் எந்த காலத்துல பொறுமையோடு நம்ம சகித்திருப்போமானால் நமக்காக கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். ஆண்டவருக்கு வராத உபத்திரவமா நமக்கு வந்து விட்டது? அவரை வாரினால் அடித்தார்கள், அவரை துப்பினார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இது எல்லாவற்றிலும் அவர் பொறுமையா இருந்தார். ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக பேசவில்லை. ஆனா இன்னைக்கு நம்முடைய உபத்திரவத்துல பொறுமையை நாம் கற்றுக்கொள்கிறோமா? இப்படி கூட சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிகவும் முக்கியமான காரியம் அது நமக்கு பொறுமையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல பொறுமையானது ஒரு ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஆவியின் கனியாகிய பொறுமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் கனியாகிய பொறுமையின் சிந்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பொறுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வேதத்துல நாம் பார்ப்பது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து, கர்த்தர் ஒருவேளை தாமதித்து ஒரு வாக்குத்தத்தை பண்ணியிருந்தாலும் அதற்கு அப்புறம் கூட ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து தனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை
பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவின் பொறுமையானது நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம ஏதோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், பொறுமை இல்லாம எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கலாம். இனிமேல் அப்படி அல்லாமல் பொறுமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த பாடுமரண காலங்கள் ஏதோ வருகிறது ஏதோ செல்கிறது இல்லாமல் ஒவ்வொரு காலங்களிலும் புது புதிய மனுஷனாய் நம்ம மாற்றிக்கொள்ள நம்மை நாமே நிதானித்து பார்த்து செயல்பட ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இந்த பொறுமையின் சிந்தை மிக 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 அவசியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை இதை இழந்து நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் வியாகுலப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் பொறுமையாய் செயல்பட, உத்தமமாய் நான் நடக்க, ஆண்டவரே சப்பா என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பொறுமையாய் நான் ஓட நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறைக்கம் இந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க நீர் செய்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய கருத்தை நோக்கி வருகிறோம் சுவாமி அப்பா. பொறுமையாய் ஓடத்தக்க கிருபைகளே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுமையை இழந்து, பொறுமையின் சிந்தை இழந்து அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் நீர் கண்ணோக்குங்கப்பா. நீங்க நியமித்திருக்கிற காலத்துல திருமண காரியமா இருந்தாலும் சரி, வேலைக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, வேற என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்க நியமித்திருக்கிற காலத்திற்கு தங்களை காத்து கொண்டு பொறுமையாய் இருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரின் ஆண்டவர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்து அப்படிப்பட்டதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்துல பொறுமை இல்லாமல் காணப்படக்கூடாது. ஆண்டவரே, பொறுமையோடு கூட நிதானத்தோடு கூட ஆண்டவரே எல்லா காரியங்களும் நடப்பிக்க நீர் கிருபை கொடுங்கப்பா. பரலோகத்தின் தேவன் நம்முடைய காலத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்ப ரமேஷன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.